अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीज़ वेलकम टू चलाम टिप्स फ्रेंड्स इनकी वीडियो पातीங்கன்னா நம்ம வந்துட்டு கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி பண்ண போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை தான் யூஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு அட்டை எடுத்துக்கோங்க என்ன சைஸ்ல எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத காமிக்கிறேன் 11 இன்ச் அகலம் 11 இன்ச் உயரம் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துர்க்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுலயும் 2.5 இன்ச் இந்த மாதிரி மெஷர் பண்ணி டாட் வெச்சுக்கோங்க நாலா பக்கமும் நம்ம வந்துட்டு 2.5 இன்ச் மெஷர் பண்ணி டாட் வச்சிருக்கேன் வச்சிட்டு நம்ம இத அப்படியே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம் சப்போஸ் நீங்க எடுத்துர்க்க அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து சின்ன சைஸ்ல இருக்கு அப்படினாக்கா உள்ளுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கொயர் வரையறோம் இல்லையா அதுவுமே வந்துட்டு நீங்க சின்னதா வரைஞ்சிக்கோங்க சோ அப்ப வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் நீங்க என்ன சைஸ் எடுக்கறீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க அப்புறம் வந்து இத நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்கா கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம வரைஞ்சது மேல இந்த மாதிரி நம்ம கட் கொடுத்துட்டு அகைன் கொஞ்சம் அப்படியே இத அட்டையை வந்து தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பிரஸ் கொடுத்து கட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ஈவனா அழகா கட் ஆகி வந்துரும் அட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா திக்கான அட்டையா இருக்க மாதிரி பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லா இருக்கும் சோ இப்போ உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அது நமக்கு தேவையில்லை சோ அடுத்து நம்ம இத என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா இந்த Black கலர் கிராஃப்ட் பேப்பர் இருக்கு இல்லையா சோ இத வச்சு நான் கவர் பண்ண போறேன் Black கலர் பேப்பரா இருந்துச்சுனா தான் நல்லா இருக்கும் நம்ம ரோஸ் எல்லாமே செய்வோம் இல்லையா அந்த பேப்பர் தான் இது Black கலர் எடுத்துர்க்கேன் சோ இந்த பேப்பர் உங்ககிட்ட இல்லனா உங்ககிட்ட Black கலர் சார்ட் பேப்பர் இருந்துச்சுனா அத கூட யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அட்டையை வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ நான் ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன் கரெக்ட்டா இருந்துச்சு எனக்கு இந்த பேப்பர் சோ இத வந்துட்டு நம்ம அப்படியே இது மேல ஒட்டிட்டு அப்புறம் மிடில்ல இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம் இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு சோ ஒவ்வொரு கார்னர்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டு மடிக்கி அப்படியே ஒட்டலாம் சோ அப்ப வந்து வெளியில இருந்து நமக்கு பாக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அதையுமே இன்னொரு பீஸ் வச்சிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி ஒட்டிக்கலாம் அவ்வளவுதான் சோ ஒரே பீஸா இருந்துச்சுனா கூட நம்ம அழகா ஒட்டிடலாம் சோ இந்த சைஸ்ல தான் வந்துட்டு இந்த பேப்பர் வந்து கிடைக்குது இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து 2 ரூபாய் இதுமே நம்ம வந்துட்டு அதை எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரியே ஒட்டிக்கலாம் சோ அவ்வளவுதான் ஒட்டி ரெடி பண்ணியாச்சு Black கலர்ல ஒரு ஃப்ரேம் வந்து இப்போ ரெடியா இருக்கு சோ இது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அட்டையில நம்ம வந்துட்டு ஒரு பெரிய லீஃப் வந்து வரைய போறோம் சோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அப்படியே நான் வந்துட்டு எப்படி வருதோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன் நல்ல பெரிய சைஸ்ல ஒரு லீஃப் அதாவது இந்த உள்ளுக்குள்ள நம்ம ஸ்கொயர் கட் பண்ணிருக்கோம் இல்லையா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி அவ்வளவுதான் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த பீஸ் ரொம்பவே ஃபினிஷிங்கா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அவ்வளவுதான் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா இந்த சைடுல இருக்கிற இந்த அட்டையோட அந்த ஓரங்களை வந்து நம்ம கவர் பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டேப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா நம்ம வந்து பேப்பர் கூட வச்சிட்டு கவர் பண்ணி ஒட்டலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பேப்பர் கட் பண்ணிட்டு ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சைடுல ஃபுல்லா வந்து இந்த மாதிரி அந்த ஓரங்களை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஒட்டிக்கணும் அப்போ நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருக்கும் சைடு எல்லாமே ஒட்டும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க என்ன கேட்டா பேப்பரை விட நம்ம வந்து இந்த மாதிரி டேப் ஒட்டும்போது தனியா க்ளூ அப்ளை பண்ணனும் ஒட்டணும் அப்படிங்கற அவசியம் இருக்காது அப்படியே நம்ம ஈஸியா வந்து கட் கொடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம் சோ இதே மாதிரி தான் ஃபுல்லா வந்து இந்த லீஃப் ஃபுல்லாவுமே நான் ஒட்ட போறேன் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஓரங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒட்டியாச்சு. ஓரங்கள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ வந்து இந்த மிடில் இருக்கிற அந்த அட்டை தெரியாத அளவுக்கு அதுலேயுமே வந்து இந்த டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டியாச்சு. பேக் சைடு வந்து அந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ வந்துட்டு இந்த லீஃபில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டெக்ஸ்சர் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அப்படியே இது மேலே வந்து அந்த நரம்பு மாதிரியான ஒரு டெக்ஸ்சரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஹாட் க்ளூ கன் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டிங்கன்னா, சணல் இருக்கு இல்லையா, அந்த சணல் கூட நீங்கள் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி இதே போல் அந்த நரம்பு மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுலேயுமே உங்களுக்கு அந்த நரம்பு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம வந்து ஃபைனலாக இதில் வந்து பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சணல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இதே மாதிரி நான் வந்து இந்த லீஃப் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த லீஃபோட அந்த நரம்பு மாதிரி உள்ள டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இருக்கட்டும், இதில் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். கோல்டு கலர் பெயிண்ட். நம்ம வந்து பிளாக் கலர் ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நல்லா டார்க் கலரில் இந்த லீஃப்க்கு வந்து நம்ம கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா டபுள் கோட்டிங் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் பிடிக்கும். அப்படி இல்லைனா பிளாக் கலர் பெயிண்ட் நீங்கள் இதில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல டார்க்கான அந்த கோல்டு லுக் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பெயிண்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்து லீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது மேலே வந்து நம்ம இந்த லீஃபை வந்து வைக்க போகிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கிராஸான ஒரு பொசிஷனில் தான் இந்த லீஃப் வந்து இதில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். கரெக்டாக வந்துட்டு எந்த பொசிஷனில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லீஃபோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதில் வச்சு ஒட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேஸ்டான கார்ட்போர்ட் அட்டை அண்ட் இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வால் டெக்கோர் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஒயிட்டான ஒரு ப்ளைனான ஒரு வேலில் வந்து இதை நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இதுக்கு மேலே நம்ம எந்த டெக்கோர் பண்ண தேவையில்லை. ஒரு பிளாக்கான ஃப்ரேமில் ஒரு கோல்டு லீஃப் ரொம்ப அழகாக ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் வேலில் வந்து இப்போ வச்சுருக்கேன். இன்னும் வந்து சாண்டில் கலர் இல்லை பேஜ் கலர் அந்த மாதிரி ஒயிட்டான ப்ளைனான வேலில் இருக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிங்கான ஒரு லுக் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேஸ்டான கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு வால் டெக்கோர் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தினமும் நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.